நான் இப்ப காதலிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணோட பே ஸ்லிப் பார்ப்பேன். ஓகே. ஒரு 50,000 இருந்துச்சுன்னா நல்லா பார்ப்பேன். அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனா அவங்க ஜாதி இல்லைங்கிறதால காதல சொல்ல. இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில இருந்தேன். அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சார். சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்றீங்க. லவ் பண்றேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நம்பர் மாத்தி அவாய்ட் பண்ணேன். ஒரு பையன் கிட்ட ஒரு மணி எதுவுமே இல்ல, உங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மணி மட்டும் இருந்தா உங்க லைஃப் ஸ்மூத்தா போக நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பேரண்ட்ஸ் கூடவே இருந்துட்டு எதுக்கு அப்புறம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்? ஜாதி பார்த்தா எதனால பாப்பேன். ஜாதி இல்லாம நான் எதுவுமே பார்க்க முடியாது. எனக்கு ஜாதி முக்கியம், எங்க குடும்பத்துக்கு ஜாதி முக்கியம். யாரால எச்சம் தான் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். உங்களுக்கு அது புரியவே இல்லை. ஆக்சுவலா நீங்க ஜாதி வெறியே இல்லைன்னீங்க, இதுதான் அது பேரு. யாரோ வெட்டி போட்டுறாங்கன்னு வைங்க. உங்க வீட்டுல எல்லாம் இப்போ காதலிச்சா வெட்டிடுவாங்கிற கண்டிஷன்ல இருப்பாங்கன்னா நீங்க உங்க ஃபேமிலியை டிகிரேட் பண்ணிட்டீங்கன்னா. என்னோட லவ்க்கு வந்து கேரண்டி இருக்கு, ஆனா உங்களோட லவ்க்கு வந்து கேரண்டி இருக்குன்னு நீங்க சொல்லவே முடியாது. உங்களுக்கு லவ்வே இல்லன்ற அப்புறம் என்னங்க? இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இப்போ ரீசன்ட் டேஸா நாங்க கவனிக்கிறப்ப இந்த லவ்லயே இன்னொரு லவ் வந்து, அதுக்கு பேரு கள்ளக்காதல். அது கொஞ்சம் ஸ்மார்ட்டா லவ் பண்ணு. ஓரளவு நம்ம மதத்திலே நம்ம ஜாதிக்குள்ளே, அப்புறம் ஓரளவு நல்ல நமக்கு சமானமான பொருளாதாரத்துல இருக்கிற, அப்புறம் சைக்கிள்ல வரனா பஸ்ல வரனா கார்ல வரனா கூரை வீட்ல இருக்கானா கார வீட்ல இருக்கா, சொத்து பத்து இருக்கா, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி காதலிக்கிறது. பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாங்க, பணம் இல்லனா ரிவர்ஸ் ஆயிராங்க. தப்பு சரிங்கிறது அடுத்த விஷயம். ஆனா ஒரு காதல் இப்படி இருக்கலாமா? அது ஒரு இமோஷன், ஏற்றத்தாளோட வரும், பிரச்சனைகளோட வரும். அதெல்லாம் கடந்து வாழ்க்கையில ஒன்று சேருவதுதானே காதல். காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது. ஒரு காதல் அப்படின்னு வர்றப்ப எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்க? ஃபர்ஸ்ட்லயே சொல்லலாம். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அக்கா பொண்ணுதான், அதனால எனக்கு ப்ராப்ளமே இல்ல. இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? நீங்க அக்கா பண்ணா நீங்க எப்படி குடும்பத்துக்குள்ளே லவ் பண்ணிக்கலாம் சார். குடும்பத்துக்குள்ளனா அப்ப தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க. நம்ம பேக்ரவுண்டும் இருக்கும், நம்ம கேஸ்டாவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்ல. வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓகே. நான் என்னென்ன ஐடியாஸ் வச்சு பிளான் லவ் பண்ணுவேனா, நான் வரிசையா சொல்றேன், கப்பன் புடிச்சிக்கிறியா? நல்ல ஐடியாவா இருக்கு, எங்க சொல்லுங்க. அவ வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு சொல்லி பாப்பேன். Okay. பிளஸ் வந்து அவ வந்து நம்ம ரிலிஜியனா சொல்லி பாப்பேன். பிகாஸ் ரிலிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளிய வர போறீங்களோ, ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. அப்புறம் அவனோட ப்ரொஃபஷனும் நல்லா இருக்கணும். அந்த ப்ரொஃபஷனும் சேர்த்து பார்த்து லவ் பண்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலிஜன் பார்ப்பேன், ரிலிஜன் பாப்பீங்க. செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ், இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. நெக்ஸ்ட் வந்து அவங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அந்த கிறுக்கு பையல கட்டிக்கிறதும் ஒண்ணுதான், இந்த ஆத்துல குதிச்சு சாகிறதும் ஒண்ணுதான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்துருக்காங்க, இந்த மாதிரி லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணக்கூடாதுடா, அப்புறம் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னு தெரியுமா? ஏன் எங்க குடும்ப கட்டுக்கோப்பான ஒழுக்கமான குடும்பம். அதனால நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே பிளான் போட்டேன் சார். அடுத்த வருஷம் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஆக்சுவலா வந்து மெயின் திங் வந்து கேஸ்ட் மெயினா பாக்குறதுனால அடுத்த வருஷம் தான் அவங்களை ஒரு ஃபங்க்ஷன்ல தான் மீட் பண்ண போறோம். 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தது திருப்பி அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்து நம்பர் கொடுத்தா அப்படியே ஜல பேசலாம்ல. நைல் போர், ட்ரீ போர் அவங்க கிட்ட பேசி இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கி கொஞ்சம் பேசிட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடும் சார். அவன் இருக்க காஜிக்கு பொண்ணு இல்ல, பொண்ணு ஓட்டுற சைக்கிள காமிச்சா விட தாலி கட்டி ஓட்டின்னு போயிடுவான். உங்கள் காதலின் திட்டம் என்ன? அவனோட பேக்ரவுண்ட் பார்ப்பேன். அவங்களோட அப்பாவும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், நல்லவரா இருக்கணும், அந்த குடும்பமே நல்லா இருந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும். அந்த மாதிரி பார்த்து அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. அப்படியா பிச்சை காலில் ஃபுல்லா பிச்சை எடுத்த கலெக்ஷன் கம்மியா இருக்கு, அடுத்த வாரம் நீ வா நம்ம சேர்ந்து பிச்சை எடுப்போம். கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டுங்க. அதுக்கப்புறம் அவன் ஏர்ன் பண்ற salary வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு பேரு காதல் இல்ல மச்சி, கால்குலேஷன். இது ரெக்குயர்மெண்ட்ஸ். ஆக்சுவலா இதெல்லாம் நான் ஓப்பனா சொல்லட்டா, இதெல்லாம் நீங்க உங்க வீட்ல உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே லவ்வுக்கு மேட்ச் பண்றீங்க. இங்க பாரு ஜோதியா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. சார், எனக்கு ஊர் வந்து தூத்துக்குடி. நான் வந்து நான் சென்னைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. பழைய பிளாஸ்டிக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. நான் ஊருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போவேன். அப்போ என் தங்கச்சி ஸ்கூலுக்கு கூட போகும்போது ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். என் தங்கச்சி கேட்டேன், இது வந்து நம்ம ஜாதியான்னு கேட்டேன். ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா. இது வந்து நம்ம ஜாதி தான், நல்ல பொண்ணான்னு கேட்டேன். நல்ல பொண்ணு. அப்ப நான் என் தங்கச்சிட்டே சொன்னேன், இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன், அந்த பொண்ணை போய் சொல்லு. சாரு ராத்திரி பூரா தூங்கல, சாரு எந்நேரமும் குளிக்காம எங்க பிள்ளைங்கள இருக்காருன்னு போய் சொல்லு போ. உடனே என் தங்கச்சி சும்மா லாட்டு போக்குல சொல்லிருக்கேன், எங்க அண்ணன் ஒண்ணு லவ் பண்றான், நம்ம சரி நான் அப்படி அவங்க அண்ணன் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கா. ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுறே? உங்க ஜாதியான்னு பாத்தீங்க, ஒத்துவருமான்னு பாத்தீங்க, ஆமா காதலிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமா சார், முடிஞ்சு போச்சு. இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் தான் முடியாதுங்கிறேன். சேம் காஸ்ட் செட்டில் ஆயிருக்காங்க, இது போதும். சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போம். நான் இப்ப காதலிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணோட பே ஸ்லிப் பார்ப்பேன். 2 பே ஸ்லிப்பையும் ஆட் பண்ணும்போது ஒரு 50,000
கூட வந்துச்சுன்னா நான் லவ் பண்ணுவேன். நான் 11,000 ரூபாய் சம்பாதிக்கிற பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிப்பேன். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஒரு 50,000 ஆவது ரெண்டு பேரும் சேர்த்து சம்பாரிச்சா வருமானு பாப்பீங்க. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஓகே, பெண்ணோட பேசுறீங்க. இப்போ சப்போஸ் என் ஜாப் போயிட்டாலும் அவங்களோட சாலரியை வச்சு என்னோட குடும்பத்தை நடத்த முடியும்னா ஐ வில் லவ் ஹர். உனக்குலாம் எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? நீ எல்லாம் செத்தாலே எவ்வளவு லவ் பண்ண மாட்டாள? எனக்கு வந்து காஸ்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் கொஞ்சம் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருந்து அவங்களுக்கு வேணும். என்ன நீ பெரிய ராயன் ஒரு 5 கப்பல் வச்சிருக்க? உனக்குள்ள தகுதி பேதம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஆசைனா ஓன் பிசினஸ் பண்ணனும் அப்படின்ற தாட்ல இருக்கேன். என் ஃபீல்ட்லயே இருக்கிற பையனா இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். நீங்க என்ன ஃபீல்ட்? 2 மாடு வாங்கி விட்டு மேய்க்க ஆரம்பிச்சேன். அந்த 2 மாடு 20 மாடு ஆச்சு. இன்னைக்கு 300 மாட்டுக்கு நான் அதிபதி. 2 தேவைகள் இருக்கு. ஒன்னு வந்து என் ஃபேமிலிக்கான தேவை, ஜாதி மதம். ரெண்டாவது என்னோட தேவை என்னன்னா வேலைக்கு போறவங்களா இருக்கணும். இங்க பாரியா, நீ எங்க வேலைக்கு போன இங்க கடை. உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். நீங்க காதலிக்க பெண் வேலைக்கு போகும் பெண்ணா இருக்கணும். வேலைக்கு போறவங்களா இருக்கணும். என்ன மாதிரியான வேலைக்கு போகும் பெண்ணா இருக்கணும்? நார்மலா ஒரு ஜாப் போனா போதும். குறிப்பாக இந்த காதல் கசமுசா நொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். எப்பவுமே என்னால மட்டுமே ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையில ரன் பண்ண முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். அப்பதான் ஒவ்வொரு ஆண்களுக்கும் நல்லது. நான் கேள்வியை மாத்துறேன். ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குது, நல்லா பேசுது, பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவங்க கிட்ட இந்த விஷயங்கள் இல்லாதனால வேண்டாம் அப்படின்னு எனக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டேன். வாட் ஆர் தட்? உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சார். சொந்த வீடு இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டீங்க. எங்ககிட்டயும் சொந்த வீடு இல்ல. அவங்ககிட்ட என்னமா பேச்சு? பண்ணாட போய் மூஞ்சில கால் துப்பிடுமா? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியலி பேக்வர்டா இருந்தா இருக்க இடம் வேணும். அந்த பொண்ணால பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு. சொந்த வீடு இல்ல வேணான்னு சொல்லிட்டேன். உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல. அந்த பொண்ணு நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? பட் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு, அதுவும் அந்த பொண்ணே நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றப்ப மனுஷன் இதெல்லாமா தோணும். அப்படியே அந்த காதல விழுகத்தானே தோணும். அவாய்ட் பண்ணிட்டேன் சார். நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்கா? இதெல்லாம் ஒரு போப்பாடா. அவாய்ட் பண்ணிட்டேன் சார். லவ் பண்றேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நம்பர் மாத்தி அவாய்ட் பண்ணிட்டேன். செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா சார். சரி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சொந்த வீடு இல்ல. அவாய்ட் பண்ணிட்டேன். யார் வாயில எச்சம் தான் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். பட் அது எப்படி? அவங்க நல்லதுக்கும் தானே சார். இல்ல, அது அவங்க முடிவு பண்ணட்டும். சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு பிறக்க போற சில்ட்ரன் அவங்க எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. எனக்கா எங்க அப்பா அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அந்த பொண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். பிறக்க போற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எதுக்கு அவங்க ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? தாமு, இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டுக்கு தாய் போடு. ஒரு சொந்த வீடு அந்த பொண்ணுக்கு இல்லைங்கிறத ஒரு எலிமெண்டா வச்சுக்கிட்டு சாக்ரிஃபைஸ் எல்லாம் எங்க வந்துச்சு எனக்கு புரியலையே. வாய் பிரியா இருந்தா வாயில வந்து எல்லாமே பேசுவீங்க. ஃபினான்ஷியலி டவுன் தானே சார். உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இல்ல சார். நீங்களும் ஃபினான்ஷியலி டவுன் தானே? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா மாட்டிக்கிட்டீங்க. ஆக்சுவலா நான் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறேன். சப்போஸ் ஏதாட்டி நெகட்டிவிட்டி நடந்துச்சுன்னா அதுக்கு பேக்கப் பிளான் வேணும்ல. சோ அதை நான் பார்க்கணும்ல. ஏன்னா நீ சரியான கோழடா. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற பயந்தாங்க சார். ஆக்சுவலா அவங்க என் ஃப்ரெண்டு தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மேட்ருக்கு வாங்க. சொன்னா திட்டுவீங்கண்ணே. சொல்லாட்டியும் திட்டுவேன். சொல்லிடு ராஜா. அதான் சார் கேஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. தெரிஞ்சா அப்புறம் தெரிஞ்ச அப்புறம் நானா எதுவுமே நான் சொல்லிக்கல. நானும் அப்படியே விலகிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டா தான் சார். பிரிஞ்சவங்க பிரிஞ்சு போக வேண்டியதானடா. அப்புறம் என்ன நண்பர்கள்? ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் வந்து அவங்க கிட்ட வந்து எதுவுமே சொன்னதில்ல. ஏன்னா அவன் என்னோட காஸ்ட் கிடையாது. அதனால நான் மூஞ்சி அடிச்சு மட்டும் அவனை லவ் பண்ணல. இங்க வா. ஐயய்ய நாடுகாரப்பே. அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனா அவங்க ஜாதி இல்லைங்கிறதால காதல சொல்லல. அதனால மட்டும் தான் நான் வந்து இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில இருந்தேன். ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில இருந்தேன். ஓரளவு நல்லா சம்பாதிக்கிற பையனா? கெட்ட பழக்கங்கள் இல்லாத பையனா? நல்ல பையனா? எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு. ஓகே, ஒரு நல்ல பையனாவும் இருக்கான், கெட்ட பழக்கம் இல்ல, நல்லாவும் சம்பாதிக்கிறான். காஸ்ட்ங்கிற ஒரு இஷ்யூ தானே, ஏன் நம்ம வீட்ல பேசி பாப்போமே அப்படி நீங்க யோசிக்கலையா? அதுக்கெல்லாம் கன்றி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. இப்போ ஊருக்கு போகும்போது வந்து பக்கத்துல இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ஏன் இந்த ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிருக்க? அப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரே கஷ்டமா இருக்கும். சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல. சாலையில போகும்போது உங்களுக்கு ஒரு விபத்து ஆயிருது, மருத்துவமனையில சேர்க்கிறோம். என் சாதிக்காரன் ரத்தம் இருந்தா ஏத்துங்கள், என்ன ஏத்தாதீங்கன்னு அடம் பிடிப்பீங்களா? இப்ப ஊர்ல எல்லாம் சொல்றாங்களே, இப்ப ஊர்ல எல்லாம் இந்த காஸ்ட் ஈக்குவல், இந்த காஸ்ட் இந்த காஸ்டோட மேல கீழ எல்லாம் சொல்றாங்களே. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் கூட எண்ணிடலாம். ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. அந்த ஊர்ல சொல்ற கணக்கு படி பார்த்தா அந்த பையன் உங்களுக்கு சமமான ஜாதியா இல்ல அதை விட கொஞ்சம் உயர்ந்த? எங்களோட கீழ் ஜாதி. இல்ல வாயை திறந்தா வண்டியா வருது. சென்சார் பிரச்சனை வரும். நான் மைண்ட் வாய்ஸ்ல திட்டிக்கிறேன். ஒருவேளை அந்த பையன் உங்க சமமான ஜாதியாவோ அல்லது உங்க ஜாதியை விட பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஜாதியாவோ இருந்திருந்தா அந்த பையனை காதலிச்சிருப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வந்து நான் ஓகே சொல்லிருப்பேன். உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். ஓகே, வேற ஃபர்ஸ்ட் ஏரியா சார். நெக்ஸ்ட் எஜுகேஷன் சார். என்ன எஜுகேஷன் வேணும்? எஜுகேஷன் எனக்கு ஈக்குவலா இருக்கா? எனக்கு ஈக்குவலா இருக்கு. நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல என்ன படிச்சியா? காஸ்ட் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும் சார். ஈக்குவல் காஸ்டா இருக்கணும். காஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும். ரிலிஜன் சேமா இருக்கணும் சார். ஏன் காஸ்ட் அண்ட் ரிலிஜன் அவ்வளவு முக்கியம்னு பாக்குறீங்க? சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அது ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லு சார். நாளைக்கு
ஃபியூச்சர்ல வந்துட்டு அவன் வந்து பேசலனாலும் அவனோட ஃபேமிலில என்ன யாரும் டாமினேட் பண்ணி பேசிட கூடாது சார். பண்ணி வைக்கிறாங்க. இத பாருங்க இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க கேட்டக்கோ. இந்த காஸ்ட் தானே, நம்மள விட கீழ் ஜாதி பொண்ணு தானே, அப்படி இப்படின்னு எதுவும் பேசிட கூடாது சார். நீங்க யாரு நான் யாரு, உங்க ஜாதி என்ன எங்க ஜாதி என்ன, எங்களுக்குள்ள ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும்ல சார். கிளியரா பிளான் பண்ணிட்டு தானே சார் லவ் பண்றோம். சோ அப்ப காஸ்ட் சேமா இருக்கணும். 21ஆம் நூற்றாண்டுல உங்களை மாதிரி படிச்ச இளைஞர்கள் சாதி வச்சு தெரிஞ்சா எப்படா உருப்படும் சார் நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் லவ் பண்ண அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்றேன். அந்த பொண்ணு இப்போ என்ன வேண்டான்னு சொன்னிச்சு. இதை இப்படியே விட்டுரு, அந்த பொண்ணு அது நல்லா இருக்கும். இப்போ நான் அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்றேன். அதனால அந்த பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு. அதான் உன் வம்சமே கிறுக்கு பையன் வம்சமாமே, அதான் எங்க அம்மா சொல்லுச்சு, அதனாலதான் நான் பேசாம இருந்தேன். அதான் ஓகேன்னு சொன்னுச்சே. ஓகேன்னு சொன்னிச்சு. இப்போ அந்த பொண்ணு 12 முடிச்சு ஒரு வருஷம் காலேஜ் போயிட்டு இப்போ அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னி. இப்போ அது பிளான் பண்ணிருச்சு. எத்தனையோ பெண்களை நான் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன்டா. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. இப்ப மறுபடியும் ஒருவேளை ஒரு காதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி திட்டமிட்டு காதலிப்பீங்களா இல்ல ஓகேன்னு? திட்டப்படி என் ஜாதியா இருந்தா கண்டிப்பா பாப்பேன் சார். அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். அந்த பிள்ளை மறுபடியும் காலேஜுக்கு போய் இன்னொரு பெண்ணை லவ் பண்ணிடுச்சுனா பரவாயில்ல, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். அதாவது அது திட்டம் வெல்லும். என்ன ராஜா வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாய்ச்சிட்டு தானே இருக்கேன். நான் வந்து நீ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் சார். எனக்கு கீழே உள்ள பொண்ணு தான் நான் பாப்பேன். எனக்கு நான் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தான் பாப்பேன். உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு. எனக்கு நான் என் ஜாதி பார்த்தா எதனால பாப்பேன். ஜாதி இல்லாம நான் எதுவுமே பார்க்க முடியாது. எனக்கு ஜாதி முக்கியம். சரி சார், எங்க குடும்பத்துக்கு ஜாதி முக்கியம். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான். கேட்டியாக்கன்னு அப்பா சொன்னதை கேட்டியா? இப்ப இவர் சொல்றதை நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? நிஜமாலுமே ஏத்துக்கிறீங்களா? இவன் ஒரு லூசு பை சார், ரொம்ப லூசு சார். உங்களை நீங்க என்ன ஜாதினே தெரியாது, உங்களுக்காக வந்து எந்த கவலையுமே இல்லாம ஒரு பொண்ணோ பையனோ பித்த பிடிச்ச மாதிரி உங்க மேல இருக்காங்கன்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்ன இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? அந்த உணர்வு அதுக்கு ஜாதி வெறி கிடையாது சார். ஜாதி வெறி கிடையாது, ஜாதி வெறி பிடிச்சது கிடையாது நானு. ஆனா என் ஜாதியில கட்டினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. அவன் ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க மாட்டான். எவளாவது குழந்தை குட்டியோட வந்தா குத்தகை எடுத்து குடும்பம் நடத்துவான். உங்களுக்காகவே உயிரை கொடுக்கவோ இல்ல உங்க மேல உன்னை தாண்டா எனக்கு பிடிக்கும் ஒரு பொண்ணு, அந்த ஒரு அன்பான உணர்வை வந்து ரசிக்க மாட்டீங்களா? என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும், தவம் கிடக்கணும். நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவேன் சார், நீ வந்து உன் ஜாதியில கட்டிக்காதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். நான் என் ஜாதியில கட்டினாதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் சார். காமராஜர் அந்த காலத்துல திட்டம் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கூரி படிக்க அவசரம். இது வரைக்கும் இல்ல ஒரு நிமிஷம், அவரு உங்களுக்கு அது புரியவே இல்ல. ஆக்சுவலா நீங்க ஜாதி வெறியே இல்ல, நீங்க இதுதான் அது பேரு. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே. நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னா அவன் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அவன் கிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி. ரைட், ஓகே, இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான். ஏமா நீ மேல கதையை சொல்லு. ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரா இருக்கணும், ஒரு டான்ஸரா இருக்கணும். அப்படி ஏதாச்சும் திறமை இல்லைன்னா நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஏன் அது அவ்வளவு முக்கியமானதா பாக்குறீங்க? பிகாஸ் நாளைக்கே வந்து ஐடி ஃபீல்ட்ல சம்பாதிக்க முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது விஷ ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. அவங்க கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா திறமை நாங்க பாப்போம். டான்சரா இருந்தானா அந்த அதுல வந்து நம்ம நல்ல லைஃப் வாழலாம். அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். செல்ஃபிஷ் லவ். மறுபடியும் ஒரே ஒரு எனக்காக ஒரே ரிப்பீட் பண்ணுங்க. செல்ஃபிஷ் லவ்னு இல்ல உங்களோட செல்ஃபிஷ் லவ் இல்ல அவங்க சொல்லிட்டோம் சார். இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே அப்படியே ஆஃப்லைன் பாத்தி கதிகாலங்க வச்சிடுவாரு. நீ ஹீரோவாத்துக்கு கல்யாணம் பண்ற? இல்ல நாங்க பேரண்ட்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு போனோமா? நாங்க செல்ஃபிஷ் லவ்வா? கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. இப்போ உங்களோட லவ் என்னன்னா, நீ என்ன 70,000 salary வாங்குறியா, நீ என்ன கேஷ் ஒன்னொன்னு கேட்டு நான் லவ் பண்ற, அது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி தான் அது இருக்கு. இங்க எங்கடா இருக்கு காதல்? நீ இவங்க எல்லாம் பண்றது காதல் நினைச்சிட்டு இருக்கியா? ஏதோ நான் போய் காய்கறி கடையில போய் இது எவ்வளவு, இந்த தக்காளி ஓட்ட தக்காளி நல்ல தக்காளி இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கு. ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்க. ஆக்சுவலி புரியல நீங்க சொன்னது. இல்ல நடிக்கிறீங்க, நீங்க தானே சொன்னீங்க. ஏய் சொல்லு, செல்ஃபிஷ்னு சொல்லுங்க. இது நீ பண்ற பேர் பிசினஸ்ங்கறாங்க. ஓகே சார், நீங்க பாயிண்ட் இல்ல. நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கடே தெரியாம ரெண்டு பேரும் சார் யார் வந்து ப்ரோபோஸ் பண்ணாலும் சரி. அவர்ட்ட கொடுங்க. நான் தோத்துட்டேன் அப்படி சொல்லுங்க. இப்ப அந்த பிளேட்ட ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. பேசாம நான் என்ன நினைக்கிறேன்னா, இனிமே ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமே நீங்களும் ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க. இந்த மாதிரி என்னோட salary என்ன அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த விஷயம் சொல்லுங்க. இல்லன்னா நான் இதான் சொல்றேன், ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க எல்லாருமே இப்ப வேணா ஒரு அப்ளிகேஷன் உங்க கிட்ட கொடுக்குறேன். நீங்க எல்லாம் இப்ப என்னோட நேம், என்னோட salary, என்னோட caste, என்னோட நேம், என்னோட salary, என்னோட caste இதெல்லாம் பண்ணிட்டு எல்லா பொண்ணு கிட்ட கொடுங்க. இதான் என்னோட டீடைல்ஸ். எல்லாம் கொண்டு கொடுக்கலையே. நோ only young girls. இல்ல உனக்கு எது பிடிச்சுக்கோ ஒவ்வொரு பொண்ணு கிட்ட கொடுங்க, ஒரு பையன் கிட்ட கொடுங்க. உங்களுக்கு எது பிடிச்சுக்கோ அது பண்ணா. இது பிசினஸ் தான், லவ் கிடையாது. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? நான் வந்து என் பேரண்ட்ஸ் பாக்குறேன், பட் என்னோட ஃபியூச்சர்ல வர என்னோட ஒய்ஃபோட ஃபியூச்சர் பாக்குறேன் அப்படின்ற விஷயம் நிறைய என்கிட்ட இருக்கு. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாங்க சார். ஆனா நீங்க எப்படி வந்து இப்போ உங்க பாய் நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பேரண்ட்ஸ் கூடவே இருந்துட்டு எதுக்கு அப்புறம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணனும்? இந்த பிரச்சனையை கூட சால்வ் பண்ண முடியலனா இவரெல்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணி என்னடா சாதிக்க போறாரு?
என்னோட லவ்க்கு வந்து கேரண்டி இருக்கு, ஆனா உங்களோட லவ்க்கு வந்து கேரண்டி இருக்குன்னு நீங்க சொல்லவே முடியாது. உங்களுக்கு லவ்வே இல்லன்ற அப்புறம் என்னங்க? ஏய் புடிச்சியா நீ காட்டு போய்டா. ஒரு பையன் கிட்ட வந்து கேரக்டர் மட்டும் இருக்கு, அவன் கிட்ட மணி எதுவுமே இல்ல. அப்பனா உங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தா போகணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? மணி மட்டும் இருந்தா உங்க லைஃப் ஸ்மூத்தா போகும் நீங்க நினைக்கிறீங்களா? மாட்னாடா மானஸ்தன். நீங்க ஃபர்ஸ்ட் செல்ஃபிஷ் லவ் நீங்க. ஆமா. ஓகே, அதுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்க வேற ஜாதி பையனை பார்த்து லவ் பண்றீங்க. நீங்க யாரு நான் யாரு? உங்க ஜாதி என்ன எங்க ஜாதி என்ன? லவ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா அந்த மாதிரி யாரோ வெட்டி போட்டுறாங்கன்னு வைங்க, அவங்க சொன்னாங்க செத்தாலும் சாப்பிட்டேனாங்க. நீங்க செல்ஃபிஷா நாங்க செல்ஃபிஷா? பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்றோம், எங்க மதத்தை எங்க ஜாதியில் நாங்க லவ் பண்றோம், லாஸ்ட் வரைக்கும் ஒன்னா சேர்றோம். ஆம்பளை அமாவாசை நீ பொம்பளை அமாவாசை ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். நீங்க சொல்ற லவ்ல வெட்டி போட்டா போனா போட்டோம், அப்படிப்பட்ட ஒரு ஆள் சரியா சாப்பிட்டோம்ன்றாங்க. புடிச்ச மாப்பிள பாயிண்ட். இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி ஒரு காலல அது இப்ப யார் வந்து கை வச்சிரா நீங்க சொல்லு பாக்கலாம். எங்க யாரு வெச்சதனால தாங்க வருது. மாப்பிள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஆக்சுவலா அது வருத்தத்துக்குரிய தவறான விஷயம் தான். ஆனா ஏன் அதை பிரபலப்படுத்துறீங்க? காதலிச்சா வெட்டுவானுங்க ஏன் பிரபலப்படுத்துறீங்க? இந்த காலத்து இளைஞர்கள் தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. அத பொதுவா எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரியே காட்டுறீங்களே ஏன்னு கேக்குறேன். நீங்களே அப்படிதான் பிரபல சொல்றீங்க. ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? உங்க வீட்டுல எல்லாம் இப்போ காதலிச்சா வெட்டிடுவாங்கிற கண்டிஷன்ல இருப்பாங்கன்னா நீங்க உங்க ஃபேமிலியை டிகிரேட் பண்ணீங்கன்னு அர்த்தம். இப்ப இவ்வளவு பேரும் வெட்டி போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அப்பன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் அவங்க செல்ஃபிஷ்ல வந்து சொன்னாங்க. ஒரு சம்பவம் நடக்குது, ஆனா அந்த ஒரு சம்பவத்தை எல்லா இடத்துலயும் நடப்பது போல வெட்டுவான்னு சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டினீங்க. அப்படியே நடக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? சாக வேண்டியது நாம இல்ல, சாதிதான். இந்த டிபேட்டுக்குலாம் போறதுக்கு முன்னால காதல்லாம் இதெல்லாம் கிடையாது, அது என்ன இழுத்துட்டு போயிடுச்சு. உங்களை காதல் எப்படி இழுத்துட்டு போகுது? நாங்க 2 பேருமே வேற வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. எங்களுக்குள்ள அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். திருமணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? இது வீட்டை எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியும்? 2 பேரும் வேற வேற சமூகம். பண்ணிட்டோம் சார். அதுக்கு தான் இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணோம். எத்தனை வருஷமா? 9 இயர்ஸ். இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். 9 வருஷம். எத்தனை வருஷமா வீட்டுக்கு தெரிஞ்ச பிறகும் இது ஸ்ட்ரகிள்ல ஓடிட்டு இருந்துச்சு? 7 இயர்ஸ். 7 ஆண்டுகள் வீட்ல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க. எஸ் சார். நான் செத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். நீ செத்தாதான் என் கல்யாணம் நடக்குனா அப்ப நீ சாவு. 1 இயர் தான் வீட்ல ஓகே சொல்லிருக்காங்க. இப்பதான் ஓகே சொல்லிருக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? நிறைய சார். அது சொல்றதுக்குலாம் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்? அத ஏன் சார் கேக்குறீங்க? கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்கும். யாருமே பேச மாட்டாங்க. அது அடிச்சிருந்தா கூட வலி தெரிஞ்சிருக்காது. சொந்தக்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹோப்பா இருந்தாங்க, நம்பிக்கையா இருந்தாங்க. நம்ம எம்ஜிஆர் புடிச்சது அண்ணா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் யாருமே பேசுறது கிடையாது. ஈவன் குழந்தைங்க கூட நம்ம கிட்ட பேசாது. மரணத்தை விட மோசமானது என்னன்னு தெரியுமா? மறக்கப்படுறது. அடிச்சிருந்தா கூட அந்த வலி தெரிஞ்சிருக்காது. பட் அதை விட பவர்ஃபுல்லான வலி யாருமே பேசாம இருக்கு. யாருமே பேசாம இருப்பாங்க. வாங்க மாமா. என்ன மாமா மூக்குல கொசு போயிடுச்சா? கோவமா இருக்கீங்களா? அன்னைக்கு நான் சிந்தின கண்ணீர் துளிக்கலாம் இன்னைக்கு வேல்யூ கிடைச்சிருச்சுன்னு தோணுது. பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன், அதனால நான் போராடுறேன். ஆனா நான் விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்க கூடாது. உங்களுக்கு காதல் எப்படி உங்களை இழுத்துட்டு போய்? காதல் என்ன எப்படி இழுத்துட்டு போச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபீலை நான் இங்க தான் சொல்ல முடியும், இங்க இருந்து சொல்ல முடியாது. அப்படியா? அப்ப பக்கத்துல கொடுத்துருங்க. ஏன்னா அதை சொல்ல முடியாதுங்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்யறது? ஒன்ன சொல்லி குத்தம் இல்லனே, என் வாயை கொடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன். பொண்ணுக்கு சொந்த வீடு இல்லைன்னா லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே தம்பி, அந்த பொண்ணுக்கு 29 வயசு ஆச்சா? யார்? ஒரு சொந்த வீடு இல்லாத பொண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ற உங்களை நம்பி நாங்க எப்படி தம்பி பொண்ணு கொடுப்போம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கட்டின புடவையோடு வாடி காப்பாத்துறேன்னு சொன்ன ஊருது. என்ன இப்படி போயிட்டீங்க? நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? கட்டாம கூட வருவா. அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். நியாயமாக பிடித்த ஒன்றை அடைவதற்காக ஒரு ரிஸ்க் எடுக்கிறதோ ஒரு சின்ன ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்றதோ தப்பு இல்ல. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருச்சு. எல்லா இடத்துல காதலிச்சா வெட்டி போடுவாங்கிறதுக்கு எல்லாம் கை தட்டிட்டு இருக்கீங்களே, தப்பா தெரியல உங்களுக்கு? அது நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாயங்க டிஸ்லைக் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு அமேசிங் அரணியான கண்டல மீட் பண்ணலாம். பை பாய்.